Hello students, let us continue our second lesson in our 10th social science history portion, that is the world between the two world wars. In our previous classes we have discussed about the Great Economic Depression, fascism in Italy, Nazism in Germany and the anti-colonial movements in Asia. Today we are going to talk about the anti-colonial movement in Africa. I think you all have seen the African map. This is the map of Africa. It looked like this. The African coastline had been explored in the 16th century and a few European settlements had come about. So the coastline of Africa, coast na namak theriyilla, over the shores. Coastline of Africa have been explored in the 16th century. நிறைய colonies வந்து ஆப்ரிக்கன் கோஸ்ட் லைனில் கேப்சர் பண்ணியிருந்தாங்க 16th செஞ்சுரியில். பட் த இன்டீரியர் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அன்னோன் டு த அவுட் சைட் வேர்ல்ட் அன்டில் த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th century. 16th centuryலே கோஸ்ட் லைன் கேப்சர் பண்ணாலுமே இன்டீரியர் ஆஃப்ரிக்காவை யாரும் கேப்சர் பண்ணாமல் இருந்தாங்க. எப்போ வரைக்கும்? லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th century. குவார்ட்டர் மீன்ஸ் கால்வாசின்னு சொல்கிறோம் இல்லையா, 1/4 அந்த குவார்ட்டர். லாஸ்ட் குவார்ட்டர் மீன்ஸ் இப்போ 100 years இருந்துச்சுன்னா 75 to 100 வில் பி த லாஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 19th centuryனா 1801 to 1900s அப்படின்னா 1875லேருந்து 1900 வரைக்கும் இருக்கிற போர்ஷனை தான் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th century. The European colonization began after about 1875. The Berlin is the capital of Germany. The Berlin Colonial Conference of 1884 to 85 resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. எங்கே? பெர்லினில் நடக்குது. யாருக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடக்குது? ஆஃப்ரிக்காவை கேப்சர் பண்ணியிருக்கிற காலனியல் ஸ்டேட்ஸ் யார் யாரெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கான்ஃபரன்ஸ் பெர்லினில் நடக்குது. வாட் இஸ் டிசைடட் இன் த கான்ஃபரன்ஸ்? Africa should be divided into spheres of influence of various colonial powers. அவங்கவுங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற ஆஃப்ரிக்கன் காலனிஸை அவங்கவுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். அதர்ஸ் ஷுட் நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. The war between the British and the Boers in South Africa, however, was in a defiance of this solution. First நம்ம Boersனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். The descendants of original Dutch settlers. டிசெண்டன்ஸ் அப்படின்னா பாரம்பரியமாக வரவங்களாம் தான் டிஃபெண்டன்ஸ். தாத்தா, அப்பா, பையன், அடுத்த பையன், அந்த மாதிரி 1 by 1 ஹைரார்க்கியலாக வரது தான் டிசெண்டன்ஸ்னு சொல்கிறோம். டச் மீன்ஸ் த பீப்புள் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் டச். நமக்கு நெதர்லாண்ட்ஸ் யூரோப்பில் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டச் பீப்புள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பல காலமாக செட்டில் ஆனவங்களெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வி கால் தம் as Afrikaners ஆர் Boers. The descendants of original Dutch settlers of South Africa, also known as Afrikaners, were called Boers. Their language is Afrikaans. ஸோ இந்த போயர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் சண்டை வந்தது. இந்த பெர்லின் காலனியல் கான்ஃபரன்ஸில் எடுத்த டெசிஷனுக்கு இது என்னது ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்காம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன நடந்துச்சு போயர் வார்ஸில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, Boer Wars, the war between the British people and the Boers were called as Boer Wars. Boersனா நமக்கு தெரியும், the native descendant Dutch settlers in South Africa are called as Boers. The relationship between the two British colonies, Natal and Cape Colony, and the two independent Boer states of Transvaal and Orange Free State have long been unfriendly. யார் யாருக்கு பிரச்சனையாக இருந்துச்சு? நேட்டல் அண்டு கேப் காலனிக்கும் டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்ஸ்க்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு. நேட்டல் அண்டு கேப் காலனி வேர் பிரிட்டிஷ் காலனிஸ், டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் வேர் போயர் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலி ஃபைட் யாருக்கும் வருது? போயர்ஸ் அண்டு பிரிட்டிஷ் பீப்புள். பிரிட்டிஷோட பிளேசஸ் எது? நேட்டல் அண்ட் கேப் காலனி. திஸ் நேட்டல் அண்ட் கேப் காலனி வேர் த பிளேசஸ் ஆஃப் பிரிட்டிஷ். Orange Free State and Transvaal were the places of Boer people. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்பயுமே எப்படி இருந்துச்சு? வெரி அன்ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ஸ்மூத். The discovery of gold in Transvaal in 1886 led to the large number of British miners settling in and around Johannesburg.
டிஸ்கவரி ஆஃப் கோல்ட் இன் டிரான்ஸ்வால். டிரான்ஸ்வாலில் என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க? கோல்டு நிறைய இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ த டிஸ்கவரி ஆஃப் கோல்டு இன் டிரான்ஸ்வால் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1886. லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மைனர்ஸ், மைன் பண்ணுறதுன்னா தோண்டி எடுக்கிறவங்க தான் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மைனர்ஸ் எங்கே வர ஆரம்பித்தாங்க? இன் அண்ட் அரவுண்ட் ஜோஹன்ஸ்பர்க், இந்த ஏரியாவை சுற்றி நிறைய பிரிட்டிஷ் மைனர்ஸ் வர ஆரம்பித்தாங்க இன் ஆர்டர் டு கெட் கோல்டு இன் தட் ஏரியா. The Boers hated these people whom they referred to as Uitlanders, foreigners. ஸோ இந்த ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் போயரோட பிளேஸ்க்குள்ளே வர்றதை போயர்ஸ்க்கு பிடிக்கல. த போயர்ஸ் டாக்ஸ்டு தெம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் டினையிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ அவங்க ஊரில் செட்டில் ஆகிறவங்களுக்கெல்லாம் போயர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஹெவி டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே வேர் நாட் கிவன் எனி பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ the question was whether the British or the Boers were to be supreme in South Africa. Supreme அப்படின்னா யார் ரொம்ப ஹை அப்படிங்கிறது சுப்ரீம். ஸோ போயர்ஸ் பெரியாளா பிரிட்டிஷ் பெரியாளா அப்படிங்கிறதுல தான் ஃபஸ்ட்டு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஃபியரிங் அட்டாக்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ், த போயர்ஸ் ஆர்ம்டு தெம்செல்ஸ் அண்ட் டிசைடட் டு அட்டாக். எப்படியும் பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ஒரு நாள் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயர்ஸ் ஸ்டார்டட் டு டெவலப் தேர் ஆர்மி and they are ready to fight with the British people. The Boer War lasted for 3 years. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? 1899 to 1902 Boer Wars நடந்துட்டு இருக்குது. The war between the British people and the Boers in South Africa. Initially ஸ்டார்டிங் ஸ்டேஜில் initially the Boers were successful. யார் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க? Boers தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. But by the first half of 1900 the Boer army was defeated. ஸோ ஸ்டார்டிங்கில் போயர்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த போயர் வாரில் வின் பண்ணது பிரிட்டிஷ் பீப்புள் தான். வின் பண்ணோடனே தே கேப்சர்டு பிரிட்டோரியா. த பிளேஸ் ஹியர் இஸ் கால்ட் as பிரிட்டோரியா. போயர்ஸ் காட் டிஃபீட்டட் அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள் காட் விக்ட்ரி. பிரிட்டோரியா வாஸ் கேப்சர்ட் பை த பிரிட்டிஷ் பீப்புள். The Boers took to guerrilla fighting. ஆல்ரெடி நம்ம கொரில்லா வார் பற்றி படிச்சிருக்கோம். போயர்ஸ் எல்லாமே கொரில்லா ஃபைட்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திஸ் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 years. இன் ரிட்டாலியேஷன். வாட் இஸ் ரிட்டாலியேஷன்? ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு நாமளும் அட்டாக் பண்ணுறது தான் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். போயர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க? கொரில்லா ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இன் ரிட்டாலியேஷன் த பிரிட்டிஷ் டிஸ்ட்ராய்ட் த ஃபார்ம்ஸ் அண்ட் த கிராப்ஸ். ஃபார்ம்ஸ்னு என்ன சொல்கிறோம்? அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், அதில் இருக்கிற கிராப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. தே ரெஃபர்ஸ் டு பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் செட்டப் இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ். வாட் இஸ் இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் மீன்ஸ் ஒரு பிரிசன், ஜெயில் மாதிரி இருக்கிற ஏரியாவை அரேஞ்ச் பண்ணி அண்ட் தே கேப்சர் த போயர் விமன் அண்ட் த சில்ட்ரன். போயர் விமன் சில்ட்ரன் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், மெடிக்கல் அண்ட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் காஸ்ட் த டெத் ஆஃப் 26,000 people. ஸோ அந்த பிடிச்சி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஒழுங்காக சாப்பாடு தரதில்லை, நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால 26,000 போயர் விமன் அண்ட் சில்ட்ரன் வேர் டெட். த பிரிட்டிஷ் அனெக்ஸ்டு த 2 போயர் ஸ்டேட்ஸ். ஸோ போயர் ஸ்டேட்ஸ் எதுன்னு நம்ம பார்த்தோம்? டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் வேர் த போயர் ஸ்டேட்ஸ். அது ரெண்டையுமே யார் இப்போ கேப்சர் பண்ணிக்கிறாங்க? அனெக்ஸ்டு மீன்ஸ் கேப்சர்ட். பிரிட்டிஷ் கேப்சர் த 2 போயர் ஸ்டேட்ஸ், டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். போயர்ஸ் வேர் ஹவவர் ப்ராமிஸ்டு செல்ஃப் கவர்மெண்ட் இன் த டியூ கோர்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் போக போக உங்களுக்கே செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு போயர்ஸ்க்கு பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. இன் 1907 ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வாஸ் கிவன் டு த டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். ஸோ ஃபுல் கவர்மெண்ட் அவங்களே ரூல் பண்ணிக்கிற மாதிரி, போயர் இருக்கிற பிளேஸை போயர்ஸே ரூல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிடுறாங்க பை த பிரிட்டிஷ். நவ் த டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் காட் ரெஸ்பான்சிபிள் ஓன் செல்ஃப் கவர்மெண்ட். த 4 states, எது 4 states? நேட்டல், கேப் காலனி, டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். திஸ் 4 states ஃபார்ம்டு இன்டு an யூனியன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப், ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் த சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்ட் பாஸ்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன் 1909 ப்ரொவைடட் ஃபார் அ யூனியன் பார்லிமெண்ட் அட் கேப் டவுன். இவங்க எல்லாருக்கும் இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கும் ஒன்றா சேர்த்து ஒரே பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க? இன் கேப் டவுன். த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன் டு பீயிங் இன் May 1910.
1899லேருந்து 1902 வரைக்கும் போயர் வார்ஸ் நடக்குது. இப்போ எல்லாத்தையும் 4 ஸ்டேட்ஸுமே யூனியன் ஆகி எல்லாத்துக்கும் ஒரே பார்லிமெண்ட் கேப்டவுனில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு ஏரியாவாக மே 1910 ஆயிடுறாங்க. நேஷனல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் பாலிட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு, நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் எப்படிலாம் இருந்துச்சுன்னா, there were 2 main political parties. One is Unionist party which was mainly British, and the South Africa party which had largely Afrikaners, that is Boers. ஸோ 2 மெயின் பார்ட்டி இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில். ஒன் இஸ் யூனியனிஸ்ட் பார்ட்டி, அனதர் பார்ட்டி இஸ் கால்டு சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. யூனியனிஸ்ட் பார்ட்டியில் ஃபுல்லாக பிரிட்டிஷ் பீப்புள் இருந்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி ஃபுல்லாக போயர்ஸ் இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போத்தா belonged to the South Africa party, ruled in cooperation with the British. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட ஒரு பர்சன் லீடர் யார், போத்தா. அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கிறாரு. வித் த கோஆப்ரேஷன் ஆஃப் பிரிட்டிஷோட சப்போர்ட்னால அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். பட் a militant section of the South African party formed the nationalist party under Hertzog. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிலேயே ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் தனியாக பிரிஞ்சு, மிலிட்டன்ட் செக்ஷன் போராடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க. தே ஃபார்ம்ட் அ பார்ட்டி கால்டு நேஷனல் பார்ட்டி அண்ட் த லீடர் ஆஃப் இட் வாஸ் ஹெர்சாக். ஆக்சுவலி 2 பார்ட்டிஸ் இருக்குது, யூனியனிஸ்டிக் பார்ட்டி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி 2ஆக பிரிஞ்சிடுறாங்க. அந்த பிரிஞ்சு வந்தவங்க என்னென்ன பேர் வச்சுக்கிறாங்க, நேஷனல் பார்ட்டின்னு வச்சுக்கிறாங்க. அதோட லீடர் யார், ஹெர்சாக். ஹெர்சாக் வாண்டட் அ ட்வின் பாலிசி ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் whites over the blacks and Afrikaners over the British. இந்த பிரிஞ்சு வந்தவங்க யார், பிரிஞ்சு வந்தவங்க நேஷனல் பார்ட்டி. ஹெர்சாக் என்ன சொல்கிறாரு, ட்வின் சுப்ரீமசி, 2 சுப்பீரியர் பவர் வேணும். என்ன அப்படின்னா, whites over the blacks. In South Africa there were racial discrimination. அப்படின்னா கலரை வச்சு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒயிட் பீப்புள் காட் குட் ப்ரையாரிட்டி அண்டு பிளாக் பீப்புள் காட் வெரி புவர் ப்ரையாரிட்டி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஒயிட் பீப்புள் அண்ட் த பிளாக் பீப்புளை தான் நம்ம ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் பீப்புள் தான் எப்பயுமே கண்ட்ரோலிங்காக இருக்கணும் அப்படின்னு நேஷனல் பார்ட்டி ஆசைப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ த சுப்ரீமசி ஆஃப் ஆஃப்ரிக்கானர்ஸ் ஓவர் த பிரிட்டிஷ். ஆஃப்ரிக்கானர்ஸ்னால் போயர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எப்பயும் போயர்ஸ் தான் சுப்ரீமாக இருக்கணும் பிரிட்டிஷை விட அப்படிங்கிறது 2 மெயின் பாலிசியாக இருந்துச்சு. இன் 1920 எலெக்ஷன்ஸ் த நேஷனல் பார்ட்டி கெயின்ட் 44 சீட்ஸ். 1920 எலெக்ஷன் நடக்குது. நேஷனல் பார்ட்டி எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணுறாங்க, 44 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி நவ் லெட் பை ஸ்மட்ஸ் செக்யூர்ட் 41 சீட்ஸ். நேஷனல் பார்ட்டியோட லீடர் ஹெர்சாக், சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட லீடர் ஸ்மட்ஸ். 1920 எலெக்ஷன் நடக்குது. நேஷனல் பார்ட்டி 44 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி 41 சீட் தான் வின் பண்ணுறாங்க. அட் திஸ் ஜங்ஷனா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் த பிரிட்டிஷ் டாமினேட்டட் யூனியனிஸ்ட் பார்ட்டி மெர்ஜ்டு வித் த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. இந்த பிரிட்டிஷோட யூனியனிஸ்ட் பார்ட்டி யாரோட ஜாயின் ஆகிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட ஜாயின் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஜாயின் ஆனதுனால தீஸ் பீப்புள் காட் மெஜாரிட்டி தென் நேஷனல் பார்ட்டி. திஸ் கேவ் ஸ்மட்ஸ். யார் ஸ்மட்ஸ்? ஸ்மட்ஸ் இஸ் த லீடர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. இந்த மெர்ஜ் ஆனதுனால ஸ்மட்ஸ் எ மெஜாரிட்டி ஓவர் த மிலிட்டன்ட் ஆஃப்ரிக்கானர் கண்ட்ரோல்ட் நேஷனல் பார்ட்டி. யார் யாரும் மெர்ஜ்னா ஜாயினிங் டுகெதர். யூனியனிஸ்ட் பார்ட்டியும் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியும் மெர்ஜ் ஆனதுனால தீஸ் பீப்புள் காட் மெஜாரிட்டி தென் த நேஷனல் பார்ட்டி. இப்போ பவர் யார் கையில் வருது, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி கையில் பவர் வந்துருச்சு. ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன், ரேசிஸ்ட் பாலிசினா டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஒயிட் அண்ட் த பிளாக். ஒயிட் வேறு பிளாக் வேறுன்னு பிரித்து பார்க்குறது. த ஆஃப்ரிக்கனர்ஸ்னால் போயர்ஸ் pursued a harsher racist policy towards the black and the minority Indians. ஆஃப்ரிக்காலே இருக்கிற நேட்டிவ் பீப்புள் பிளாக்னு சொல்கிறோம். யூரோப்லேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆனவங்கள்லாம் ஒயிட் பீப்புள், போயர் பீப்புள்னு சொல்கிறோம். ஒயிட் பீப்புள் தான் சுப்பீரியராக இருக்கணும் பிளாக்கை விடவும், அங்கே இருக்கிற மைனாரிட்டி இண்டியன்ஸ் பீப்புளை விடவுமே ஒயிட் பீப்புள் ஆஃப்ரிக்கானர்ஸ் தான் சுப்பீரியராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. In 1923, an act was passed to confine the native residents to certain parts of towns. In 1923 ஒரு ஆக்ட், ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க.
நேட்டிவ் ரெசிடென்ட்ஸ்னால் இந்த பிளாக் பீப்புளெலாம் இந்த கண்ட்ரியில் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் பீப்புள் மெஜாரிட்டி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, பிளாக் பீப்புள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு 1923 ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. Already, an act of 1913 had segregated black and white farmers, which made impossible for the blacks to acquire land in most parts of the country. ஸோ இந்த ஆக்ட் 1923 பாஸ் ஆகுது. பட் ஆல்ரெடி 1913 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லிச்சு அந்த ஆக்ட்னா, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த பிளாக்ஸ் டு அக்வயர் லேண்ட் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் பார்ட்டில் பிளாக் பீப்புள் யாருமே எந்த இடத்தையும் ஆக்குப்பை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் 1924 எலெக்ஷன்ஸ் வேர் ஒன் பை த நேஷனல் பார்ட்டி வித் த சப்போர்ட் ஆஃப் லேபர் மூமெண்ட். ஆல்ரெடி எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்துச்சு, 1920 நடந்துச்சு. பவர் யார் கையில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அண்ட் யூனியனிஸ்ட் பார்ட்டியோட அசோசியேஷன் கிட்ட பவர் இருக்குது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப்டர் 4 years 1924 நடக்குது. இப்போ யார் வின் பண்ணுறாங்க, நேஷனல் பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. யாரோட சப்போர்ட்டில், லேபர் மூமெண்ட்டோட சப்போர்ட்டில் வின் பண்ணுறாங்க. லேபர் மூமெண்ட்டில் யார் இருக்கிறாங்க, மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் ஒயிட் மைனர்ஸ்னால் நமக்கு தெரியும், ஹூ டூ மைனிங், நிலத்தை வெட்டி உள்ளே இருக்கிற மினரல்ஸ்லாம் எடுக்கிறவங்களாம் தான் மைனர்ஸ். The act passed in 1924 prevented blacks from striking work and from joining trade unions. ஸோ புதுசாக ஒரு ஆக்ட் பாஸ் ஆகுது 1924. என்ன பண்ணுறாங்க, பிளாக் பீப்புள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, எந்த ட்ரேட் யூனியன்னா ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் எதுவுமே ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப் ப்ராவின்ஸ் த ஓட்டிங் ரைட் டு பிளாக்ஸ் வேஸ் அபாலிஷ்டு. எல்லாத்தையும் காமனாக கேப் அப்படின்னு யுனைட்டடாக கொண்டு வராங்க இல்லையா, அதில் என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்டே கிடையாது, ஓட்டு போடுற உரிமையே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. நேட்டிவ் பிளாக் சஃபர்ட் இன் ஆல் ஸ்பியர்ஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பாலிட்டிக்ஸ். இந்த பிளாக் பீப்புள், நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் பிளாக் பீப்புள் எல்லா விதத்துலேயும் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அப்பார்த்தைட் இன் சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்பார்த்தைட் விச் மீன்ஸ் செப்பரேட்னஸ், பிரித்து வைக்கிறது, ஒயிட் பீப்புளை தனியாக பிளாக் பீப்புளை தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்குறது, பிகேம் த ரேஷியல் பாலிசி ஆஃப் த நேஷனலிஸ்ட் பார்ட்டி இன் 1947. இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட மெயின் பாலிசி இந்த ரேஷியல் பாலிசி தான், செப்பரேட்டிங் த ஒயிட் பீப்புள் அண்ட் த பிளாக் பீப்புள். From 1950 onwards, a series of laws came to be enforced. நிறைய புது laws வந்துக்கிட்டே இருந்துச்சு. The whole country was divided into a separate area for the different races. ஃபுல் கண்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியா பிளாக்குக்கு இந்த ஏரியா ஒயிட்டுக்குன்னு பிரிச்சிடுறாங்க. மேரேஜ் பிட்வீன் த ஒயிட் அண்ட் நாட் ஒயிட் வாஸ் ஃபர்பிடன். ஒயிட் பீப்புள் அண்ட் நான் ஒயிட் பீப்புள் என்ன பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்க கூடாது. நியர்லி ஆல் ஸ்கூல்ஸ் வேர் brought under the government control so that education different from that of the whites could be implemented for Africans. ஸோ ஸ்கூல்ஸ்லையும் செக்ரிகேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒயிட் பீப்புள் தனியாக பிளாக் பீப்புள் தனியான்னு சொல்கிறாங்க. ஒயிட்ஸ் வேர் கிவன் குட் எஜுகேஷன் அண்ட் த பிளாக் பீப்புள் வேர் நாட் கிவன் குட் எஜுகேஷன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ செக்ரிகேட்டட். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அடுத்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறதையும் செப்பரேட் பண்ணுறாங்க. செக்ரிகேஷன் அப்படின்னு செப்பரேட்டிங். Apartheid is based on the belief that political equality of white and black in South Africa would mean the black rule. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த பீப்புள் வேர் பிளாக் பீப்புள் அண்ட் 1/4 ஆஃப் த பீப்புள் தான் ஒயிட் பீப்புள் இருப்பாங்க. ஒயிட் பீப்புள் கால்வாசி தான் இருப்பாங்க, முக்கால்வாசி யாராக இருப்பாங்க, பிளாக் பீப்புளாக இருப்பாங்க. ஈக்குவல் ரைட்ஸ் ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் கொடுத்தோம் அப்படின்னா பிளாக் பீப்புளோட மெஜாரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அப்படிங்கிறதுனால தான் தே ஸ்டார்டட் டூயிங் அப்பார்த்தைட். ஸோ பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளை டாமினேட் பண்ணிடக்கூடாது, அவங்க பிளாக் பீப்புள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, இருந்தாலுமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தோம்னா பிளாக் ரொம்ப அதிக டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒயிட் பீப்புள் டிட் நாட் கிவ் ஈக்குவல் ரைட் டு த பிளாக் பீப்புள். Since it would imperil the European interest, it was decided to keep the Africans in permanent subjection through force. So white people யார், யூரோப்பியன்ஸ் who settled in Africa, அவங்கள தான் ஒயிட் பீப்புள்னு சொல்கிறோம். பிளாக் பீப்புள் நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்காவை தான் பிளாக் பீப்புள்னு சொல்கிறோம். யூரோப்பியன்ஸ் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தே ஆர் ஃபாலோயிங் அப்பார்த்தைட் பாலிசி. யூரோப்பியனோட சப்போர்ட்டுக்காக தான். அண்ட் பர்மனண்ட் சப்ஜெக்ஷன் த்ரூ ஃபோர்ஸ், எப்பயுமே அவங்கள தனிமைப்படுத்தியே வச்சுருக்கிறாங்க. த்ரூ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ்
யார் ஆர்மி மூலியமாக பிளாக் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணியே வச்சுருக்கிறாங்க ஒயிட் பீப்புள். Verwoerd, who was the Prime Minister of South Africa from 1958 to 1966, was the brain behind the apartheid policy. இந்த apartheid பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னவர் யார்? சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரைம் மினிஸ்டர் வெர்வர்ட். The African National Congress, founded in 1912, fought the practice of racism. ஸோ இந்த ரேசிசம்னா என்னது? டிஃபரன்ஸ் இன் கலரை வச்சு பார்க்குறது தான் ரேசிசம். அதை ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணாங்க. யார் ஃபைட் பண்ணாங்க? African National Congress, and it was founded in the year 1912. Repression was let loose against the leaders of the Congress. ரெப்ரஷன்னா அடக்கி வைக்கிறது, ஆர்மி மூலியமாக அவங்களெல்லாம் அடக்கி வைக்கிறது தான் ரெப்ரஷன். ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸோட லீடர்ஸ்லாம் பயங்கரமாக ரெப்ரஸ் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறதுனால. The African National Congress was banned and its leader Nelson Mandela was put behind the bars. நம்ம நெல்சன் மண்டேலாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். He was the person who fought for the ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இப்படி போராடுறாரு அப்படிங்கிறதுனால நெல்சன் மண்டேலாவை என்ன பண்ணிடுறாங்க? ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிற பார்ட்டியவே பேன் பண்ணிடுறாங்க. மவுண்டிங் ப்ரெஷர் அட் த குளோபல் லெவல் ஹெல்ப் டு எண்ட் த ரேசிஸ்ட் ரெஜிம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. வேர்ல்டு லெவல், குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல தான் இந்த ரேசிஸ்ட் பாலிசி கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் எண்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன் 1990 the ban on African National Congress was lifted and Nelson Mandela freed after 27 years. ஸோ ஆல்ரெடி அந்த பார்ட்டியை பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பேனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அண்டு ஜெயிலில் இருந்த நெல்சன் மண்டேலாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த இயர் 1990. எத்தனை வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு? 27 years நெல்சன் மண்டேலா வாஸ் இன் ஜெயில். In the elections held subsequently, the Africans were allowed to vote and the African National Congress won the election and Nelson Mandela became the first black president of South Africa. நெல்சன் மண்டேலா ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே ஆஃப்ரிக்கன்ஸ்க்கெல்லாம் ஓட்டு போடுற ரைட்ஸ் தந்தாங்க. அப்போ எலெக்ஷன்ஸ் நடக்குது. அந்த எலெக்ஷன்ஸில் நெல்சன் மண்டேலா வின் பண்ணிடுறாரு. He was the first black president of South Africa. Even though the apartheid was dismantled அப்படின்னா destroyed, apartheid destroy பண்ணினாலுமே whites completely dominate the economic sphere in South Africa. whole economic control யார் கையில் தான் இருந்துச்சு? white people கையில் தான் இருந்துச்சு. பாலிசி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், தட் இஸ் apartheid அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே எக்கனாமிக் கண்ட்ரோல் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் white people. நெக்ஸ்ட் நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் செமி இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தாலுமே கூட ஆஃப்ரிக்காவோட கவர்மெண்ட் இஸ் ஃப்ரீ டு டேக் எனி டெசிஷன்ஸ். அவங்க எந்த டெசிஷன் வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் பீப்புள் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே இருந்தாலுமே கூட ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் வாஸ் ஃப்ரீ டு டேக் டெசிஷன். என்ன வேணாலும் ஆஃப்ரிக்கா பண்ணிக்கலாம். எதுவும் யார் கேட்க மாட்டாங்க? பிரிட்டிஷ் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வாஸ் ஃப்ரீ டு டேக் சம் டெசிஷன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ் ஒரு பர்டிகுலர் மேட்டர்ஸில். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் கண்ட்ரியாக இருந்தாலுமே அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரீடம் தராங்க. செமி இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸ் தராங்க. That is called as dominion status. Prior to 1939, each of these later British Commonwealth countries, இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் பிரிட்டிஷோட காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். கனடா, நியூசிலாந்து, யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, அயர்லாண்ட் வேர் அக்கார்டட் டொமினியன் ஸ்டேட்டஸ். இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டொமினியன் ஸ்டேட்டஸ் தராங்க. தீஸ் கண்ட்ரீஸ் வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் பட் தே ஆர் கிவன் த ஃப்ரீடம் டு டேக் டெசிஷன்ஸ். அதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். The Imperial Conference of 1926 described Great Britain and the Dominions as autonomous communities within the British Empire. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் 1926 நடக்குது. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அட்டானமஸ்னால் ஆட்டோ செல்ஃபாக அவங்களே பார்த்துக்கலாங்கிறது தான் அட்டானமஸ். தீஸ் கண்ட்ரி வில் பி அட்டானமஸ் பட் தே ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸ், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லை. equal in status, in no way subordinate one to the another in any aspect of domestic or external affairs.
நம்ம கண்ட்ரிக்குள்ளே எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனாலும் இல்லை இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த டெசிஷன் எடுக்கிறதுனாலும் தே வில் பி கிவன் ஃபுல் ஃப்ரீடம். நோ வே தே ஆர் சப்பார்டினேட்டாக எனக்கு கீழே நீ உனக்கு கீழே நாங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாரும் ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தோ யுனைடெட் பை என் காமன் அலிஜென்ஸ் டு த க்ரௌன். காமன் அலிஜென்ஸ்னால் லாயல்ட்டி டு எ சுப்பீரியர், நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். This country will be given semi-independent status and free to take decisions. பட் யாருக்கு இவங்களாம் நம்பிக்கையாக இருக்கணும்? பிரிட்டிஷ்க்கு நம்பிக்கையாக இருக்கணும். such status is called as dominion status. Dominion status for South Africa. South Africa had gained dominion status and thus had the full control over ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசியோட ஃபுல் கண்ட்ரோல் சவுத் ஆஃப்ரிக்கா கையில் வந்துருச்சு. The world economic depression brought unemployment and bankruptcy. 1930s நடந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷனால் பயங்கரமான அன்எம்ப்ளாய்மெண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துருச்சு அண்ட் பேங்க்ரப்சி, எல்லா பேங்க்குமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. லேபர் வித்ட்ரா இட்ஸ் சப்போர்ட் கிவன் டு த நேஷ்னல் பார்ட்டி. ஆல்ரெடி பார்த்தோம் இந்த எலெக்ஷன்ஸ் ஆஃப் 1924 லேபர் யூனியனோட சப்போர்ட்டில் தான் நேஷ்னல் பார்ட்டி ரூலுக்கு வந்தாங்க. இப்போ அந்த லேபர் யூனியன் என்ன பண்ணிட்டாங்க, வித்ட்ரா இட் சப்போர்ட், நாங்கள் இனிமேட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க. நவ் ஸ்மட்ஸ். யார் ஸ்மட்ஸ்? சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி, நேஷ்னல் பார்ட்டியோட ஆப்போசிட் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி, அதோட லீடர் தான் ஸ்மட்ஸ். ஸ்மட்ஸ் பிலீவ்டு தட் எ கொலிஷன் கவர்மெண்ட் வாஸ் ரெக்வயர்ட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம். கண்ட்ரியோட இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்னா டெம்பரரி அலையன்ஸ், சும்மா டெம்பரரியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறது. ரெண்டு ஆப்போசிட் பவர் இருக்காங்க, நேஷ்னல் பார்ட்டி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி இருக்காங்க. இப்போ நேஷ்னல் பார்ட்டி தான் ரூலில் இருக்கிறாங்க. But the country was under great economic depression and it was not able to manage the economic thing. ஸோ அதனால் நம்ம ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் டெம்பரரியாக நம்ம ஒன்று சேர்ந்து கண்ட்ரியை ரூல் பண்ணலான்னு யார் முடிவு பண்ணுறாங்க? ஸ்மட்ஸ், த லீடர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியும் நேஷ்னல் பார்ட்டி ஒன்றா சேரலாங்கிற முடிவு பண்ணுறாங்க. தேர்ஃபோர் த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அண்ட் த நேஷனல் பார்ட்டி. South African party was under the control of Smuts. National party was under the control of Herzog. இவங்க ரெண்டு பேர் இப்போ ஒன்று சேர்றாங்க. They both were united in the year 1934 to form the United South African National Party. ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற பார்ட்டி பேர் என்ன? யுனைடெட் சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் பார்ட்டி ஆர் த யுனைடெட் பார்ட்டி ஃபார் short. These two parties joined together in the 1934 and the party was renamed as United Party. In spite of misunderstanding and disagreements, Smuts-Herzog alliance lasted till 1913. ஏகப்பட்ட மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே ஸ்மட்ஸ், யார் ஸ்மட்ஸ்? சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட லீடர் ஸ்மட்ஸ், நேஷ்னல் பார்ட்டியோட லீடர் ஹெர்சாக், இவங்களோட அலையன்ஸ் ஒரு குரூப் எப்போ வரைக்கும் இருந்துச்சு? 1939 வரைக்கும் இருந்துச்சு. எப்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க? இந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்போ 1930s அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பார்ட்டி எப்போ ஜாயின் ஆகுது? 1934 ஜாயின் ஆகுது. 1934 1939 வரைக்கும் they were together. யார் they were together? South African party and the national party under Smuts and Herzog were together. South Africa during the World War II அது வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. 1939க்கு அப்புறம் ஏன் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட் இன் த இயர் 1939. செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ இருந்து எது வரைக்கும் நடந்துச்சு? 1939 1945 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன நடந்துச்சுன்னா, when the World War II broke out, the United Party splitted on the issue of South African Party support for Britain in the war against Germany. ஸோ யுனைடெட் பார்ட்டினா யார் யார்? சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அண்ட் த நேஷனலிஸ்ட் பார்ட்டி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது தான் யுனைடெட் பார்ட்டி. ரெண்டு பேரும் ஸ்பிளிட், மறுபடியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் பிரிஞ்சு போயிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிக்காரங்கெல்லாம் பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணணும். செகண்ட் வேர்ல்டு வாரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அகெயின்ஸ்ட் ஜெர்மனிக்கு. ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாகவும் பிரிட்டனுக்கு சப்போர்ட்டிவாகவும் செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட லீடர் யார்? ஸ்மட்ஸ். ஸ்மட்ஸ் அப்போஸ்ட் நாசிசம். நாசிசம் யாரோடது? ஹிட்லர் ஆஃப் ஜெர்மனி. ஸோ ஸ்மட்ஸ் அப்போஸ்ட் நாசிசம் அண்ட் வாண்டட் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி டு ஹெல்ப் பிரிட்டன்.
ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரை அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஜெர்மனியை அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வார். பட் Herzog was a sympathetic towards Hitler and favored a policy of neutrality. ஹெர்சாக் யார்? ஹெர்சாக் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட லீடர் ஹெர்சாக். அவருக்கு ஹிட்லர் மேலே ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அதனால் நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கணும்னு ஹெர்சாக் சொல்கிறாரு. பட் த பார்லிமெண்ட் ஹவவர் டிசைடட் இன் ஃபேவர் ஆஃப் த வார் அண்ட் ஹெர்சாக் ரிசைன்டு. பார்லிமெண்ட் எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க? பிரிட்டனுக்கு சப்போர்ட்டாகவும் ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம ஃபைட் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ நாம் சொன்னதை ஏற்றுக்கலன்னு சொல்லி ஹெர்சாக் என்ன பண்ணிடுறாரு? ஹி ரிசைன்ட் ஹிஸ் ஜாப். Smuts continued to function as the Prime Minister of until 1948. 1948 வரைக்கும் யாரே பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க? ஸ்மட்ஸே பிரைம் மினிஸ்டராக இருக்கார். வித் த பாசிங் அவே ஆஃப் ஹெர்சாக் பாசிங் அவேனா இறந்து போயிடுறாரு. மெனி இந்த பார்ட்டி, எந்த பார்ட்டியில்? நேஷனல் பார்ட்டியில் இருக்கிற நிறைய பேர் போய் நேஷனலிஸ்ட் கண்ட்ரியோட ஃப்ரீடம்காக போராடுறவங்க கூட ஜாயின் ஆகிடுறாங்க. இன் 1948 எலெக்ஷன் கேவ் த ரீயூனிஃபைட் நேஷனல் பார்ட்டி எ மெஜாரிட்டி ஓவர் த ட்ரங்கேட்டட் நேஷனல் பார்ட்டி. ரீயூனிஃபைட் நேஷனல் பார்ட்டினா யாரோடது? ஸ்மட்ஸோடது. ட்ரங்கேட்டட் நேஷனல் பார்ட்டி அவர் புதுசாக ஜாயின் பண்ண பார்ட்டி. ஸோ புதுசாக ஜாயின் பண்ண பார்ட்டி வின் பண்ணாமல் ரீயூனிஃபைட் நேஷனல் பார்ட்டி யார் ரீயூனிஃபை ஆனாங்க? சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அண்ட் நேஷனல் பார்ட்டி ரீயூனிஃபை ஆனாங்க இல்லையா? தட் டீம் காட் மெஜாரிட்டி, நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்க. தென் த ட்ரங்கேட்டட் யூனியன் பார்ட்டி. Now Smuts got majority over the opposite team. This is all about anti-colonial movements in Africa. That's it for today's class. Let's meet in the next class. Thank you, students.